ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சூப்பரான கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த தொதல் செய்கிறதுக்கு நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நல்லா பெரிய தேங்காய், முத்தின தேங்காவாக 2 தேங்காய் உடச்சி எடுத்துட்டேன். இதை நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் தான் நமக்கு பால் நல்லா திக்காக இருக்கும். இந்த தொதலுக்கு நமக்கு தேங்காய் பால் திக்கலாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இன்னும் கரெக்டாக வரும். இது நறுக்கி எடுத்துட்டு இப்போது இதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நமக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை போட முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு திருப்பி அது எல்லாத்தையும் கொட்டி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டி பால் எடுத்துடலாம். நமக்கு இந்த தொதலுக்கு பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்காய் பால் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தொதலோட டேஸ்ட்டும் சூப்பராக வரும். இந்த தேங்காவை 3 பால் எடுத்துடலாம். நம்ம 3வது தடவையும் அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 4 ஸ்பூனு பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு சேர்த்துட்டேன். ஒரு கரண்டியில் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். அதாவது அந்த பச்சரிசி மாவில் கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுறணும். இப்போ நமக்கு தேங்காய் பால் கரைசல் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் விறகடுப்பில் இரும்பு சட்டி வச்சு செய்யலான்னு இருக்கேன். சட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு விறகடுப்பு இரும்பு சட்டியில் செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக வரும். விறகடுப்பு இரும்பு சட்டி இல்லாத பட்சத்தில் நமக்கு கேஸ் ஸ்டவ்லையே கனமான பாத்திரம் வச்சு செஞ்சுக்கலாம். நான்ஸ்டிக்கில் செஞ்சாலும் நல்லா வரும். இதுக்கு ரொம்ப முக்கியம், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே இது மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை 2 கப்பு, அதாவது 250 கிராம் சேர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டி சேர்த்தாலும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம முடிஞ்ச வரையும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம உப்பு லைட்டாக சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இது நல்லா அடியோடு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இருக்க நல்லா திக்காகிட்டே வரும். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும். இதே நம்ம லைட்டான சட்டியில் செய்யும் போது அடி டக்குன்னு பிடிக்கும், அப்புறம் கருகும், இது எல்லாமே நடக்கும். அதுக்காக தான் நம்ம கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பாத்திரம் இது மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த தொதல் நமக்கு எல்லா ஊர்லேயும் கிடைக்காது, ஒரு சில ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் கீழக்கரையில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நமக்கு அவ்வளோ தூரம் போக முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலையே கொஞ்சமாக ஜாமான் வச்சு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது ஓரளவு திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு 5 ஏலக்காய் தூள் பண்ணி இதில் சேர்த்துடலாம்.
இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்பவும் வேகமாக எரியக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெதுவாக எரியக்கூடாது, மீடியம்லேயே இருக்கட்டும். இது தொதல் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டவங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப அதுக்காகவே போய்ட்டு சாப்பிடுவாங்க. புதுசாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, நல்லா கரெக்டான ஒரு தொதல் பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் நமக்கு எண்ணெய் விடணும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பு நம்ம முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ஒரு ஸ்பூனுக்குமே ஒரு முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு இந்த தொதலுக்கு ரொம்ப முக்கியமானது தேங்காய் பால், அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் முந்திரி பருப்பு. இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. இது 3 வச்சுட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு எண்ணெய் விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த இரும்பு பாத்திரத்தில் செய்வோம், இந்த சட்டியில் ஒட்டாமல் கரெக்டாக வருது பாருங்கள். இதே லேசான சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வராது, நல்லா அடி பிடிக்கும். கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் கரெக்டாக வர்ற ஸ்டேஜில் இப்போ இது நம்ம இறக்கி வச்சிடலாம். வாழை இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதில் சூடான தொதலை அதில் மாற்றிடலாம். நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் வாசமும் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் மேலாப்பில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதை நம்ம சூட்டோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை ஆற விட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆற விட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சேம் இந்த ஈரல் துண்டு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.